ஆக்சுவலாக நீங்கள் விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க வேட்டைக்காரன் படத்தெல்லாம் கூட. வேட்டைக்காரன் அவருடைய முதலாம் இதுவும் அரசியல் பயணம் எப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் சார் ஜெயிக்கணும்னு. ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்றது. பிறகு பொதுவாகவே நம்ம சொல்கிறோம், ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஸ்டாரா சூப்பர் ஸ்டாரு அடுத்த லெவலில் இருக்கிறாரு. இந்தியாவிலே ஹை பெய்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி யாருமே அந்த பணத்தை விட்டுட்டு வர மாட்டாங்க. எல்லாரும் ஒரு போர் அடிக்கும்போது ரிட்டையர்ட் ஆகும்போது தானே அரசியலுக்கு வர்றாங்க. ஒரு மெயின்ஸ் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே. பட் இவர் யங்ஸ்டராக இருக்கும்போது கரண்ட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது வந்துட்டார், வேணான்ட்டாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. யார் வேணாலும் ஒத்துக்கணும். அதை எதிரி கூட ஒத்துக்கணும், எதிர்கட்சிக்காரங்க கூட ஒத்துக்கணும். இப்படி வேணான்னா இல்லை அவர் அரசியலில் இனிமேல் சம்பாதிக்கணும்னு வர போகிறாரா? கிடையாது. இவர் சம்பாத்தியத்தை விட்டுட்டு தானே வராரு. வேணாயா, ஏதாவது நம்மளை இந்தளவுக்கு கொண்டு வந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாருல்ல. ஸோ நம்ம அப்ரிசியேட் பண்ணணும், பாராட்டணும், சப்போர்ட் பண்ணணும். நான் சப்போர்ட் பண்ணுவேன்.